ஒருத்தரை நீங்க வந்து 50 வயசுல அரசியலுக்குள்ள வரலாமா? அரசியலுக்குன்னா வயசா என்ன? அரசியலுக்குள்ள யார் வேணாலும் வரலாம். இது என்னன்னா அண்ணாமலை அவர்கள் அவரை மீறிய வார்த்தைகளா அது வெளியே வருது, அவரை மீறிய வார்த்தைகளா வருது. அதெல்லாம் தாண்டி வந்து திரும்ப சொல்லலாம், படம் முழுக்க வந்து மது, சிகரெட்டு இதெல்லாம் பண்ணிட்டு மாஸ்டர் படம் என்ன கதைன்னு எனக்கு தெரியல, நீங்க வந்து இங்க வந்து டாஸ்மாக் எதிராக வந்து குரல் கொடுக்குறீங்களா, எங்களை விமர்சனம் பண்றீங்களா அப்படின்றாரு. இதெல்லாம் அப்படியே எதிர்கேள்வியா அவருடைய ரசிகர்களே கேட்கறாங்க. அது வேற ஒன்றும் எதிர்கேள்வியா அப்படியே கேட்கறாங்க. அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசுறது. முதல்ல வந்து நடிகைகளுடைய இடுப்பை கிள்னீங்களே, கிள்ளிட்டு இங்க வந்து ஆட வந்திருக்கீங்களே, சரி இங்க வந்து அரசியல் பண்ண வந்திருக்கீங்களே அப்படின்றாரு. இங்க தமிழக பிஜேபியில குஷ்பும் நமிதாவும் உங்களுக்கு நடிகைகள் அங்க எதுக்கு கட்சிக்கு தேவைப்பட்டார்கள்ல, பிரச்சாரத்துக்கு தேவைப்பட்டார்கள்ல, இவங்க யாரு? இவங்க நடிகை இல்லாம யாரு? இதுக்கு முன்னாடி கூட காயத்ரி ரகுராம் இருந்தாங்க வந்து. அப்படி இருக்கும்போது இந்த விமர்சனம் எப்படி வந்து கோபத்தோட வெளிப்பாடுதான். சரி ஓகே, மதுவுக்கும் சிகரெட்டுக்கும் நீங்க படத்துல பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு ஹீரோவுக்கு அந்த கேரக்டர் இருந்தா, இப்ப அண்ணாமலையே நடிகராக இருந்தால், ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்தால் கண்டிப்பா இது ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இருந்தால் அது பண்ணி தான் ஆகணுமே. சரி நீங்க சிகரெட்டுக்கும் மதுவுக்கும் அப்படின்றீங்க. சிகரெட்டையும் மதுவையும் நீங்கள் ஆளுகிற மத்திய அரசு, ஆளுகிற இந்த மத்திய அரசு நினைத்தால் இந்தியா முழுக்க இல்லாமல் செய்யலாம். நீங்க நினைச்சா எல்லாமே செய்யலாம். இந்தியா முழுக்க பூரண மதுவிலக்கு, இந்தியா முழுக்க புகையே இருக்கக்கூடாது, நிக்கோட்டின்னே எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நீங்க கொண்டு வரலாம். அதெல்லாம் விட்டு ஒரு நடிகர் பண்ண கேரக்டரை வச்சு நீங்க போட்டு இப்படி பண்றது எந்த விதத்துல நியாயம்? இதுதான் வந்து நியாயத்தை தவிர பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு என்ன கோபம்னா, என்னையா வந்து 1 வருஷம் தான் ஆகுது, இங்க பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் பார்ட்டி, அந்த நேஷனல் பார்ட்டியில தமிழகத்துல நாம ஒரு பெரிய இடத்துல இருக்கிறோம், தமிழகத்துல அந்த நேஷனல் பார்ட்டியை வளர்க்கணுன்ற அளவுல நாம போராடிக்கிட்டு இருக்கோம். அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சி ஒரு புள்ளி விவரத்தை நாம சொல்லிட்டு இருக்கோம். வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் ஏதோ ஒன்று பேசிட்டு போற ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய மாசு, இவ்வளவு பெரிய இளைஞர்கள் கூட்டம்